எல்லோருக்கும் ஒரு சிறந்த மாலை வணக்கம். மதிப்பிற்குரிய பெண்மணிகளே, ஆண்களே, கரவொலியுடன் ஆச்சாரிய பிரசாந்த் அவர்களை வரவேற்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய ஆச்சாரிய பிரசாந்த் அவர்கள் இருக்கிறார். இவர் ஒரு தத்துவ ஞானியும் உலகளாவிய ஞான இலக்கியத்தின் ஆசானும் மிகுந்த அளவில் எழுதியுள்ள எழுத்தாளரும் ஆவார். இது பாட்ஸ்டல்லா இருந்திருந்தா உங்களுக்கு முன்னாடியே ஏதாவது ஏற்பாடு பண்ணியிருப்பேன். ஆனா இன்னைக்கு நீங்க நிக்கணும் போல இருக்கு. வணக்கம் ஆச்சாரியஜி. ட்ரூத் வித்வுட் அப்பாலஜிங்கிற இந்த தலைப்பு என்னை ஈர்க்கிறது. இது ஒரு வலிமையின் உணர்வையும் ஒரு விதமான பிரகடனத்தையும் தூண்டுகிறது. இதுக்கு நன்றி. நான் 138வது அத்தியாயத்தை படிச்சுட்டு இருந்தப்ப அதுல குறிப்பிடப்பட்டிருந்தது என்னன்னா, இட்ஸ் ஃபார் பெட்டர் டு crawl on the right path than to fly on the wrong one. இந்த சரியான உணர்வு எப்பவுமே என்னை கவர்ந்திருக்கு. அதுதான் வரலாற்றுல மனித குலத்தை தனித்துவமா காட்டியிருக்குன்னு சொல்லலாம். அப்போ ரைச்சியஸ்னஸ் தான் கிரேட்னஸா? ஆனா அது ஒரு விலையோட வருது, கூடவே தொடர்ந்து சவாலாவும் இருக்கு. சரியான பாதை அநேகமா நற்பண்புள்ள பாதையா இருக்க வேண்டியதில்லை. நற்பண்புன்னா ஒழுக்கத்தோட சரியான பக்கம் இருக்கிறோங்கிற உணர்வை தருது. நாம இங்கே நற்பண்போட இருக்கிறதை பத்தி பேசலை. சரியா இருப்பதும் நற்பண்போடு இருப்பதும் ரெண்டும் வேறுபட்ட விஷயங்கள். இங்கே சொல்லப்படுற மேற்கோள் என்னன்னா, இட்ஸ் ஃபார் பெட்டர் டு crawl on the right path than to fly on the wrong one. fly on the wrong one. இங்க சரியும் தவறும் நெறிமுறைகளோ இல்லைன்னா நீதிமான எண்ணங்களோ இல்லை. அதனால சரி மற்றும் தவறுன்னா நான் அந்த விஷயங்களை அனுபவிப்பவரா என்னை வரையறுக்கிறேன். நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது எதுன்னு பாருங்க, அனுபவம் தானே, இல்லையா? அது இதுன்னு எத்தனை பெரிய கோட்பாடுகள் இருந்தாலும் இந்த நிமிஷத்துல உங்களுக்கு நெஞ்சுவலி வர தொடங்கினாலோ இல்லைன்னா தலை சுத்த ஆரம்பிச்சாலோ விஷயங்கள் கடினமாயிடும், இல்லையா? அனுபவம்தான் முக்கியம், சரிதானே? அதனால சரியும் தவறும் அனுபவிப்பவருக்கு தொடர்புடையவை. அனுபவிப்பவர் மனிதர்கள்னு வரும்பொழுது அந்த அனுபவிப்பவருக்கு ஒரு தேர்வு இருக்கு. அந்த தேர்வு அவன் உடலும் சமூகமும் சேர்ந்த ஒரு கட்டுமானம்னு பார்க்கிறதா, இல்லைன்னா அவன் எங்கிருந்து வர்றான், யாரா இருக்கான்னு கவனிக்காமலே கண்ணை மூடிக்கிட்டு செயல்படுறதாங்கிறது தான். இந்த சாய்ஸ் நமக்கு கிடைக்குது. அந்த அனுபவிப்பவன் யாருன்னு நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க. கவுட்டி அதுதான் அகந்தை. அந்த எக்ஸ்பீரியன்ஸருக்கு ஒரு சாய்ஸ் இருக்கு, சரியா? எளிதான தேர்வு என்னன்னா உங்களை நீங்க பார்க்காம இருக்கிறது தான். உங்களோட உணர்வுகளையும் ஆசைகளையும் அதுங்க உங்களை ஒரு திசையில செலுத்துறதையும் கவனிச்சு பாருங்க. ஏன்னு தெரியாது, ஆனா ஆசை இருக்கு. அப்போ நம்ம ஆசைகளை தேர்வு செய்யறோமா? ஒரு ஆசை வந்ததும் அந்த ஆசையை நிறைவேற்ற புத்தி ஒரு பாதையை தேர்வு செய்யுது. ஆனா நம்ம ஆசைகளை தேர்வு செய்யறோமா? ஒரு ஆசை எழும்பினதும் அந்த ஆசையை நிறைவேற்ற புத்தி ஒரு பாதையை தேர்வு செய்யுது. ஆனா நம்ம ஆசைகளை தேர்வு செய்யறோமா? அதே மாதிரி நம்ம உணர்ச்சிகளையோ எண்ணங்களையோ தேர்வு செய்யறோமா? இல்ல. எண்ணங்களை ஓரளவுக்கு தேர்வு செய்யலாம். உதாரணத்துக்கு நான் ஒரு புத்தகத்தை திறக்க தேர்வு செய்கிறேன்னு நீங்க சொல்லலாம். அப்புறம் அந்த புத்தகம் சில எண்ணங்களை தூண்டும். அப்போ அந்த அளவுக்கு சொல்லலாம் நான். ஆனா உணர்ச்சிகளை பொறுத்தவரை நாம கிட்டத்தட்ட எந்த தேர்வையும் பயன்படுத்துறது இல்லை. இது ஒரு விதமான வாழ்க்கை முறைதான். தன்னை பத்தின அறிவில்லாம உணர்வுகள், எண்ணங்கள், பழக்கங்கள், நம்பிக்கைகள் எல்லாம் இழுத்து கொண்டு போகும் வாழ்க்கை. இது ஒரு பக்கம்.
மறுபக்கம் என்னன்னா, நான் என்னை நிரப்ப ஏதாவது செய்யறதுக்குள்ளே இந்த நிரப்பப்படாதவன் யாருன்னு நான் தெரிஞ்சுக்க வேண்டாமா? சரிதானே? இந்த சூழல்ல தான் ஒன்னு சரின்னும் இன்னொன்னு தப்புன்னும் அழைக்கப்படுது. வேற எந்த அளவுகோலும் இல்லை. நாம இங்க மாரலிட்டியை பத்தி பேசல, மத கட்டளைகளை பற்றியும் பேசல. நாம இங்க பயன்பாட்டை பத்தி பேசுறோம். நாம இங்க அனுபவத்தை பத்தி பேசுறோம். அந்த அனுபவிப்பவர் தவறான மையத்துல, அதாவது கவனமின்மையோட மையத்துல இருந்து செயல்பட்டா அந்த அனுபவம் விரும்பத்தக்கதா இருக்காது. அவ்வளவுதான் விஷயம். அந்த அனுபவம் வேதனையானதாவே இருக்கும். புரியுதா? அவ்வளவுதான் விஷயம். ஆன்மீகம்ங்கிறது சொர்க்கத்தை பெறுவதை பத்தியோ, கடவுள்களை மகிழ்விக்கணும், நல்ல புண்ணியம் சேர்த்துக்கணுங்கிறதோ இல்லை. இது நம்ம அனுபவத்தின் தரத்தை கவனிக்கிறதுக்காகத்தான். ஏன்னா வாழ்க்கைன்னா அதுதான், அனுபவங்களின் தொடர்ச்சி தான் வாழ்க்கை. வேற என்ன இருக்கு வாழ்க்கையில? சரியா? அதனால ஆன்மீகத்தோட நோக்கம் என்னன்னு யாராவது கேட்டாங்கன்னா, நோக்கம் என்னன்னா அனுபவங்களை கவனிக்கணும். அனுபவங்களை கவனிங்க. யாராவது நல்ல சாப்பாடு சாப்பிட்றதும் புதுசாக எங்காவது ட்ராவல் போகிறதும் நல்ல அனுபவம் தானேன்னு சொல்லலாம். சரி, நீங்கள் அதை முயற்சி பண்ணலாம். ஏற்கனவே முயற்சி பண்ணியும் உங்களுக்கு திருப்தி கிடைக்கல. இந்த திருப்தியின்மை எதை சுட்டி காட்டுது? திருப்தியின்மைன்னா என்ன? அனுபவம் தானே, வேற என்ன? அதாவது நான் பலவிதமான வண்ணமயமான அனுபவங்களை முயற்சி பண்ணினாலும் உண்மை என்னன்னா என்னோட தொடர்ச்சியான அனுபவம் இன்னும் திருப்தி இல்லாமலே இருக்கிறது தான். திருப்தி இல்லாம இருக்கு இல்லையா? ஆன்மீகம் அதை பத்தினது தான். புரியுதுங்களா? அதனால அந்த அனுபவிப்பவரை பார்க்கணும். அனுபவிப்பவரை பார்க்கிறது தான் இங்க சரின்னு அழைக்கப்படுது. கண்ணை மூடிக்கிட்டு செயல்படுறது தான் தவறுன்னு சொல்லப்படுது. வேறொன்னும் இல்லை. அதை தாண்டி எதுவும் இல்லை. இங்க சிக்கல்கள் இல்லை. சரிதானே? நீங்க சரியான மையத்திலிருந்து செயல்படும்போது குறிப்பிட்ட விதத்துல செயல்படுற அந்த செயல்பாடு ஊடுறது போல தெரிஞ்சாலும் அது பரவாயில்லை. நீங்க தவறான மையத்திலிருந்து செயல்படும்போது நீங்க பறக்கிறது போல தெரிஞ்சாலும் கூட அது உங்களுக்கு உதவாது. ஏன்னா அனுபவத்தோட தரம் உங்களால ஏத்துக்க முடியாததான் இருக்கும். ஆனந்தம் தான் நம்மளோட இயல்பு. அனுபவம் ஆனந்தத்துல வேரூன்றலைன்னா வாழ்க்கை வீணாக்கப்படுது. அந்த வீணாக்குதலை தடுக்கவே ஆன்மீகம் விரும்புது. எஸ். நமஸ்தே ஆச்சரியஜி. முதல்ல இந்த புத்தகத்தை எழுதினதுக்கு நான் உங்களுக்கு நன்றி சொல்ல விரும்புறேன். இங்க இருக்கிற நம்ம பலருக்கு இது தேவைப்படும்னு எனக்கு உறுதியா தெரியும். எனக்கும் இந்த புத்தகம் கண்டிப்பா தேவைப்பட்டது. சோ ஃபர்ஸ்ட்லி தேங்க்யூ. நான் இந்த புத்தகத்தை பார்த்துக்கிட்டு இருந்தப்போ ஒரு சாப்டர் என்னை பெரிதும் கவர்ந்தது. அதை நான் மேற்கோள் காட்ட விரும்புறேன். அது 84வது அத்தியாயம். அது என்ன சொல்லுதுன்னா, we don't love people, we love the ghost of our imagination until reality shatters the dream. இதை நான் புரிஞ்சுக்கிறதுக்கு உங்க உதவியை கேட்கிறேன். ஆனா அதுக்கு முன்னாடி நான் சில தரவுகளை இங்கே கோட் பண்ண விரும்புறேன். NFHS டாட்டாவின்படி கிட்டத்தட்ட 29% திருமணமான பெண்கள் கணவனால் இழைக்கப்படும் வன்முறையை அனுபவிச்சிருக்கிறாங்க. NCRBயின் டேட்டாவின்படி அது 2022ல குடும்ப பிரச்சனைகள் தான் இந்தியாவில் தற்கொலைக்கு காரணமான மிகப்பெரிய ஒற்றை காரணியா இருக்கு. நான் மீண்டும் சிங்கிள் லார்ஜஸ்ட்னு சொல்றேன். அது இந்தியால மட்டும் இல்ல, யுஎஸ்ல 2023ல அவங்க 6,70,000 விவாகரத்து வழக்குகளை பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அது ஒரு பெரிய எண்ணிக்கை, 6,70,000. அப்போ கேள்வி என்னன்னா, இந்த உண்மையை கொண்டிருந்தாலும் ஏன் நாம இன்னமும் நம்ம நினைவுலையும் நம்ம மனசுலயும் இருக்கிற காதலோட பிம்பத்தை பிடிச்சு தொங்கிக்கிட்டு இருக்கிறோம்? நாம நம்மளை யாருன்னு தெரிஞ்சுக்காத வரை நீங்க எதுவும் செய்யறது இல்ல. அது கிட்டத்தட்ட என் கல் அந்த திசையில உருளுதுன்னு கேட்கறது மாதிரி தான். கல் உருளாது.
அது உதைக்கப்படுது. நாம் எதுவும் செய்யறதில்ல. நாம கட்டாயப்படுத்தப்படுறோம். ஆனா ஒரு கல்லை உதைக்கும்போது அது ரொம்ப தெளிவா தெரியும் இல்லையா? அந்த சம்பவம் எல்லாரும் பார்க்கும்படி வெளியே தெரியும். கல் உதைக்கப்பட்டதும் அந்த திசையில உருளுது. ஆனா மனிதர்களுக்குள்ள விஷயங்கள் நுட்பமானவை. ஆனா அதே பரிமாணத்துல தான் இருக்கு. நீங்க உங்களோட தேர்வுகள்னு சொல்றது உங்களோட தேர்வுகள் இல்ல. நீங்க கட்டாயப்படுத்தப்பட்டிருக்கீங்க. ஆனா ஒரு அறிவில்லாத முறையில, ஒரு நாகரிகமான முறையில நீங்க இந்த தரவுகளை காட்டுறீங்க. இந்த தரவுகளை இந்த பார்வையாளர்கள் முதல் முறையாவோ இல்ல அதிகபட்சம் 3வது அல்லது 4வது முறையாவோ கேள்விப்பட்டிருக்கலாம்னு வச்சுக்கலாம். இந்த விஷயங்களை பத்தி கேள்விப்படுறீங்களா? ரைட்? உண்மைகள், எண்ணிக்கைகள், புள்ளிவிவரங்கள், ஒப்பீடுகள், தரவு சேகரிக்கும் அமைப்புகள், அதோட பெயர்கள். இந்த விஷயங்களை மீடியாவிலேயோ இல்லைன்னா வேற எங்கேயாவதோ அடிக்கடி கேள்விப்படுறீங்களா? இல்ல. அடிக்கடி நாம என்ன அனுபவத்துக்குள்ளாரோம்? காதல் கனவை காண தூண்டப்படுறோம் இல்லையா? ஆமாம், கற்பனைகள். நீங்க இந்தியாவை குறிப்பா பார்த்தீங்கன்னா, நாம பார்க்கிற சினிமாக்கள் பெரும்பாலும் ஒரு ஆணையும் பெண்ணையும் பற்றி தான் இருக்கும். நீங்க அந்த சினிமாவை அனுபவிக்கும்போது கூடவே யாராவது இந்த டேட்டாவை உங்களுக்கு காட்டுறாங்களா? இல்ல, இல்லவே இல்ல. சரிதானே? அப்போ நீங்க ஒரு கல் மாதிரி அறிவில்லாத ஒரு பொருளா இருக்கும்போது நீங்க எடுக்கிற திசை உங்களோடது இல்ல. அது உங்க மேல செயல்படும் பல்வேறு சக்திகளின் விளைவுதான். நம்ம மேல பெரும்பாலான நேரங்கள்ல பெரும்பாலான சக்திகள் ஒரு குறிக்கோளோட செயல்படுது. அது ரொம்பவே பழைய, அந்த பழைய மாதிரியே நம்பும்படி நம்மள செய்யறது தான். நீங்க வளர்றீங்க. வளர்ந்தப்புறம் ஏதோ ஒரு கல்வி உங்களுக்கு கிடைக்குது. பெரும்பாலும் அந்த கனவு ஒரு ப்ரொஃபஷனல் எஜுகேஷனை பற்றி தான் இருக்கும் இல்லையா? அப்புறம் உங்களுக்கு திருமணம் ஆகுது. அதுக்கப்புறம் குழந்தைகள் பிறக்குது. இதுதான் மகிழ்ச்சியான வாழ்க்கைன்னு அழைக்கப்படுது. இது திரும்ப 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 சொல்லப்படுது. அதுவும் அடிக்கடி சொல்லப்படுது. அதனால அது மனசுல பதிஞ்சு போயிடுது. சரிதானே? இது ஒரு கல் ஒரே திசையில திரும்ப திரும்ப உதைக்கப்படுறது மாதிரி தான். அந்த கல்லுக்குன்னு ஒரு தனி விருப்பம் இல்லை. அந்த கல்லுக்குன்னு ஒரு சுதந்திரமான விருப்பம் இல்லை. அங்கதான் ஆன்மீகம் வருது. இது உங்க கூட எதையோ சேர்க்கிறத பத்தி இல்லை. இது உயிர்ப்புடன் இருக்கிறதை பத்தினது. இல்லைன்னா நீங்க வெறும் ஒரு கல் மட்டும்தான். பிறருடைய மனநிலைக்கும் விருப்பங்களுக்கும் மாறுதல்களுக்கும் ஆட்பட்ட வெறும் ஒரு கல். குறிப்பா அவங்களோட உதைப்புகளுக்கு. அவங்க நம்மளை உதைச்சிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா நாம் அதை அப்படி பார்க்கவோ குறிப்பிடவோ மாட்டோம். ஒரு சினிமாவை பார்க்கறதுலையோ இல்லை உங்களுடைய பிடிச்ச காதல் பாட்டை கேட்கறதுலையோ நீங்க உதைக்கப்படுறீங்கன்னு, அதுவும் தொடர்ந்து ஒரே திசையில உதைக்கப்படுறீங்கன்னு உங்களுக்கு தோணவே தோணாது. உங்களுக்கு தோணாது இல்லையா? நீங்க அதை மென்மையான, பண்பான, இனிமையான விஷயமா நினைக்கிறீங்க. அதுதான். நீங்க அதை இனிமையாவும் ஆறுதல் தர்றதாவும் எடுத்துக்கிட்டா நீங்க திரும்ப திரும்ப அதுக்கு உங்களை ஆட்படுத்திக்குவீங்க. அப்புறம் இடைப்பட்ட காலத்துல நீங்க இதை பார்த்தாலும் கூட "ஹம், இந்த 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 தாக்கம், இந்த முயற்சி, இந்த தூங்குறவர் முகத்துல தண்ணீர் தெளிச்சு எழுப்புறது இல்ல பெரிய அளவுல பலனளிக்காம போகும். அந்த தண்ணீர் துளிகள் ரொம்ப குறைவாகவும் இடைவெளி மிகுந்ததாகவும் இருக்கும். நீங்க விழித்தெழ மாட்டீங்க. நீங்க ஒரு மிகவும் வலுவான கனவுல ஆழ்த்தப்பட்டு இருக்கீங்க. யாராவது உங்க முகத்துக்கு நேராவே தரவுகளை காட்டினாலும் கூட நீங்க அதை பார்த்துட்டு கொஞ்ச நேரத்துக்கு பாதிக்கப்படுவீங்க. அப்புறம் ஒண்ணா அதை புறக்கணிப்பீங்க. இல்லைன்னா அதையும் விட மோசமா நிராகரிப்பீங்க. பாருங்க, இந்த தரவு வேணும்னே குடும்ப அமைப்பை அழிக்க விரும்பும் சக்திகளால தொகுக்கப்பட்டு இருக்குன்னு நீங்க சொல்லலாம். அது ஏலியன்ஸால நிதியுதவி செய்யப்பட்டிருக்கு. ரைட்? இந்த 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 தரவுகளை சேகரிக்கிற அமைப்புகளுக்கு யார் பணம் தர்றாங்க தெரியுமா உங்களுக்கு? நீங்க ஏன் இவ்வளவு எளிதா ஏமாறுறீங்க? ஜூபிட்டர்ல இருந்து அவங்களுக்கு பணம் கிடைக்குது. இல்லைன்னா உங்களை
ஒரு தேச விரோதின்னோ இல்ல ஆன்டி திஸ் ஆன்டி தட்னோ ஏதோ ஒன்று, இல்லைன்னா பாரம்பரிய விரோதின்னோ சொல்லிடுவாங்க. அப்போ நீங்க ஆமாம்னு சொல்லுவீங்க. அது 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 ஏற்கனவே இனிமையாவும் மென்மையாவும் இருக்கும்போது ஏன் சிரமத்தை எடுத்துக்கணும்? எப்படியும் இந்த திசையை பார்க்கிறது என்னை தேவையில்லாத நச்சரிப்புகளுக்கும் கருத்துகளுக்கும் கீழ்ப்படுத்துது. அதனால ஓட்டத்தோடவே போறது தான் நல்லது. அந்த கனவிலிருந்து விழிக்கிறது கடினமானது இல்ல. அந்த கனவிலிருந்து விழித்தெழுறது கொஞ்சம் கூட கடினம் இல்ல. உங்களுக்கு தேவையானது எல்லாம் ஃபேக்ட்ஸ் தான். இந்த காலத்துல அந்த ஃபேக்ட்ஸ் சுலபமா கிடைக்குது. வாழ்க்கையில நீங்க எடுக்க நினைக்கிற ஒரு முடிவை சொல்லுங்க. நீங்க அதை பத்தி தனிப்பட்ட கருத்து கூட வச்சிருக்க வேண்டியதில்லை. டேட்டா கிடைக்குது. ஏன்னா அந்த முடிவை எடுக்க போற முதல் ஆள் நீங்க இல்ல. உங்களுக்கு முன்னாடி கோடிக்கணக்கானவங்க, நூற்றுக்கணக்கான தலைமுறையினர் அதே சிக்கலை சந்திச்சிருக்கிறாங்க. அதே முடிவை எடுக்க வேண்டி இருந்தது. அவங்க அந்த முடிவை எடுத்திருக்காங்க. நீங்க அவங்களோட அனுபவத்திலிருந்து பயன்பெறலாம். அந்த டேட்டா முழுசும் கிடைக்குது. ஏன் நீங்க பார்க்க மாட்டேங்கிறீங்க? ஆனா நாம பார்க்க மாட்டோம். நமக்குள்ள இருக்கிற ஒண்ணுக்கு அதை பார்க்கறது ஆபத்தானதுன்னு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு. அதனால இம்ப்ரெஷன்ஸுக்கும் நம்பிக்கைகளுக்கும் ஏத்த மாதிரி நாம முடிவெடுப்போம். நான் இதை கட்டாயம் பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் அந்த குறிப்பிட்ட படிப்பில் சேர்றது நல்லதுன்னு நினைக்கிறேன். இப்போ நீங்க அங்க சேர்ற முதல் ஆள் இல்லையே, அப்படித்தானே? ஆராய்ஞ்சு பாருங்க. அங்க சேர்ந்தவங்களுக்கு என்ன ஆச்சு? அவங்க இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க? வாழ்க்கையில் எந்த முக்கியமான விஷயமா இருந்தாலும் நான் இந்த துறையில சேர விரும்புறேன், நான் அங்க போக விரும்புறேன், இதை செய்ய விரும்புறேன், இதை பயிற்சி பண்ண விரும்புறேன், மகிழ்ச்சியா இருக்க விரும்புறேன், என்னோட நோய்க்கு அந்த சிகிச்சை முறையில் சேர விரும்புறேன், எதுவா வேணா இருக்கட்டும். நீங்க தான் முதலாளா. உங்களுக்கு தெரியும், டேட்டா கிடைக்குது. அதுவும் ஏஐயோட டேட்டா மட்டும் இல்ல, அனாலிசிஸும் கிடைக்குது. ஒரு தனி நபரோட பாரபட்சத்தை ஒப்பிட்டு பார்த்தா ஏஐக்கு இருக்கிற பாரபட்சம் ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கும். முழுசா இல்லைன்னா கூட அந்த சாய்வு மிக குறைவா தான் இருக்கும். ஏஐக்கும் கூட சில சாய்வுகள் இருக்கலாம். ஆனா ஒரு தனி நபரோட சாய்வுடன் ஒப்பிடும்போது அது ரொம்ப சின்னது. சரியா? வணக்கம். அனைவரையும் வரவேற்கிறேன். என் பேர் சச்சின் ஷர்மா. நான் ஹார்ப்பர் காலின்ஸில் புத்தகங்களை வெளியிடுகிறேன். இது ரொம்ப சிறப்பான ஒரு மாலை. ஏன்னா ரொம்ப சிறப்பான ஒருத்தர் இங்க இருக்கிறார். இவர் சுவாரஸ்யமான ஆறுதல் தரும் பொய்களின் வடிவத்தில் உங்களுக்கு இனிப்பு மிட்டாய் கொடுக்க மாட்டார். அதற்கு பதிலாக ஊடுருவும் உண்மையின் வடிவத்தில் உங்களுக்கு கசப்பான வேம்பு மிட்டாய் கொடுக்கிறார். அந்த உண்மை பாகுபாடு காட்டுவதில்லை. அந்த உண்மை விலகுவதும் இல்லை, திசை திருப்புவதும் இல்லை. மேலும் அந்த உண்மை உங்களை ஒளியையும் ஞானத்தையும் மேம்பாட்டையும் நோக்கி மட்டுமே வழிநடத்துகிறது. நாம் செய்தியை நேரடியாகவும் தெளிவாகவும் கொண்டு செல்லாதபடி உறுதிப்படுத்திக் கொள்ளும் ஒரு சமூகம். ஆனால் ஒரு குரல் எதிர் திசையில் நடக்கத் தொடங்குகிறது. அவர் என்ன நடந்தாலும் சரி, நீங்கள் யார் என்று உங்களுக்கு காட்டும் கண்ணாடி நானாக இருப்பேன் என்று சொல்கிறார். இப்போ இது பைத்தியக்காரத்தனமா இல்ல தைரியமா? நான் ரெண்டுமேன்னு சொல்லுவேன். அப்புறம் மிக சிறந்த விஷயம், சில வருஷங்கள்லயே இந்த மனிதர் உலகிலேயே அதிகமானோரால் பின்பற்றப்படும் ஆன்மீக ஆசிரியராக சமூக ஊடகங்களிலும் யூடியூபிலும் ஆகிறார். நீங்கள் எதை பற்றி கேட்டாலும் விடை அங்கே கிடைக்கும். நான் என் கையில வச்சிருக்கிற இந்த சிறந்த புத்தகத்தை பத்தி பேசணும்னா இதுக்கு பல மாதங்கள், பல வருஷங்கள் எடுத்திருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அவரோட உண்மையான ஞானத்தை சுத்திகரிச்சு கொடுக்கறதுக்காக மட்டுமே அவர் பல மணி நேரம் ரொம்பவே தீவிர உணர்ச்சியோட வேலை பார்த்திருக்காரு. நீங்க ஏற்கனவே புத்தகத்தை எடுத்து பார்த்திருந்தா இதோட அழகு உங்களுக்கு தெரியும். என்னன்னா, இந்த புக்கில் இருக்கிற ஒவ்வொரு அத்தியாயமும் ஒரு ஜென் குவான் மாதிரி இருக்கும். நீங்க ஒரு தடவை படிங்க, 2 தடவை படிங்க, யோசிங்க, உறக்கத்துல கூட அதனுடன் இருங்க. அதனால பயம், கவலை, உறவுகள், தொழில் போன்ற தலைப்புகளைப் பத்தி உங்களுக்கு என்ன தேவையோ அது இதில் இருக்கு. இது உங்களுடைய சரியான வழிகாட்டி.
இது படிக்கிறதுக்கும் பரிசளிக்கவும் மட்டுமல்லாம பேசுவதற்கும் ஒரு அற்புதமான புத்தகம். மிக்க நன்றி. மிக்க நன்றி சச்சின் அவர்களே. நான் PAFஇன் மூத்த உறுப்பினர்களை மேடைக்கு அழைக்க விரும்புகிறேன். முதலில் ஆச்சாரியஜியின் அன்னையான திருமதி சீதா திரிபாதி அவர்கள், CTO தேவேஷ் அவர்கள், COO பிரதீப் அவர்கள், ஹெட் பப்ளிக் ரிலேஷன்ஸ் ரோஹித் அவர்கள் மற்றும் ஹெட் அவுட்ரீச் சுபங்கர் அவர்கள் ஆகியோரை இந்த புத்தகத்தின் அதிகாரப்பூர்வமான வெளியீட்டுக்காக அழைக்கிறேன். நம்முடன் மேடையில் சேர ஹார்ப்பர் காலின்ஸ் பதிப்பகத்தை சேர்ந்த பதிப்பாளர் சச்சின் ஷர்மா அவர்களையும் அழைக்க விரும்புகிறேன்.